is also analyze whether the following activities fall within the scope of NDS 41 with proper reasoning. Managing animal recreation activities like zoo. ஜூவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம இது இந்தியஸ் 21 அக்ரிகல்ச்சர் சொல்லலாமா இருக்கிறாங்க. ஃபிஷிங் இன் த ஓஷன், ஃபிஷ் அண்ட் ஃபார்மிங், development of live organisms such as cells and bacteria, growing of plants to be used in the production of drugs, and the purchase 25 dogs for security. அப்போ இது ஒவ்வொன்றா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கவனிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேனேஜிங் அனிமல்ஸ் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நோ. வை இட் இஸ் நோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, since the primary purpose is to show the animals to public for recreation purpose, there is no management of biological transformation, but simply control the number of animals. Hence, it will not fall in the purview of considering the definition of agriculture. Agriculture activities வந்து இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அல்லது பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்கும். பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே இல்லை, யூஆர் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ். அப்போ ஜூவில் வச்சு பாதுகாப்பு வளர்த்துறீங்க, இல்லாட்டி கொண்டுருவாங்க அப்படின்ற கான்செப்ட்னால இது கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸே கிடையாது, கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டி. ஃபிஷ்ஷிங் இன் த ஓஷன், கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் இன் த ஓஷனுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் இன் த ஓஷன் இஸ் ஹார்வெஸ்டிங் பயாலஜிக்கல் ஃப்ரம் அன்மேனேஜ்டு சோர்ஸஸ். ஓஷனில் கடலில் இருக்கக்கூடிய மீனில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் சொல்ல முடியாது. There is no management of biological transformation since the fish grow naturally in the ocean. Hence, it will not fall in the scope of definition of agriculture activities. நீங்கள் இதை க்ரோ பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, நேச்சுரலாக கடலில் வளருது. சரிங்க, இப்போ ஃபிஷ் இந்த ஃபார்மிங் போட்டால் தட் இஸ் ஏன்னா ஏன்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்து டெவலப் பண்ணுறீங்க, உருவாக்குறீங்க, பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜிங் க்ரோத் ஆஃப் ஃபிஷ் தென் ஹார்வெஸ்ட் ஃபார் சேல் இஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் within the scope of NDS 41. If there is management of biological transformation of biological assets for sale of additional biological assets. அப்போ அதை வளர்த்தி சேல்ஸ் பண்ணுறீங்க, அப்போ அது வந்து ஒரு பொருள் உருவாக்குறீங்க, அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் அசெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் செல்ஸ், பாக்டீரியா, வைரஸஸ், அனலைசிஸ் ரெக்வயர்ட்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the development of living organism for research purpose does not qualify as agricultural activity. R&D பண்ணுற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனா அது யூட்டிலைஸ் ஆக முடியாது. as those organisms are not being developed for sale or conversion into agricultural produce or into additional biological assets. Hence, development of such organisms for the set purpose does not fall under the scope of 41. However, some organisms are being developed for sale or use in daily products. The activity will be considered as agricultural activity and the scope of India is 41. இதில் டைரி ப்ராடக்ட்ஸில் வந்து அதை குளிக்க வைக்கிறதுக்காக சில பேக்டீரியாஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அது ஓகே, அதை கன்சிடர் பண்ணலாம். பட் இது மற்றபடி இதை கன்சிடர் பண்ண முடியாது. growing plant to be used in production of drugs, இந்த இது வேறு பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, but it grows for use in productions of drugs. The activity will be cultural agricultural activity, hence it will come under section 41. Purchase of 25 dogs for security purpose, it is not. நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அங்கே பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல. dogs for security purpose does not qualify agricultural activities. நீங்கள் எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் ப்ரொமோட் ஆகலை, ஸோ அதனால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நாளைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தேங்க்யூ.